இன்றைய தேவ வார்த்தை அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார், மனிதர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்தது நிமித்தமாக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவும்படிக்கு சிலுவையிலே மரித்து தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆண்டவர் மாற்றினார். எனவே நாம் ராஜாக்கள் ஆசாரியர்களாக நாம் வாழுகிற இந்த பூமியிலே காணப்படுகிறோம். நாம் ஆளுகை செய்கிறவர்களாக ராஜாக்களாக இருக்கிறோம். ஆசாரியர்களாக தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக ஊழியக்காரர்களாக ஆசாரியர்களாகவும் காணப்படுகிறோம். எனவே நாம் ஆளுகை செய்ய வேண்டும். நம்மை இந்த உலகம் ஆளுகை செய்யக்கூடாது. இந்த உலகத்தை நாம் ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய சரீரத்தை நாம் ஆளுகை செய்ய வேண்டும். நம்முடைய சரீரம், நம்முடைய மாம்சம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. ஆண்டவர் நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், ஆளுகை செய்ய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எனவே நாம் ஆளுகை செய்வர்களாக காணப்பட வேண்டும். நாம் ஆசாரியர்களாக காணப்பட வேண்டும். நாம் தேவனுடைய ஆசாரியர்கள். நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள். நாம் தேவனுக்குத்தான் ஊழியம் செய்ய வேண்டும். தேவனை மட்டும்தான் மகிமைப்படுத்த வேண்டும். உலகத்திற்கு நாம் அடிமைகளாக ஊழியம் செய்கிறவர்களாக காணப்படக்கூடாது. நாம் தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். தேவன் ஒருவரையே மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், தேவனுக்கு நாம் ஊழியம் செய்யும்படியாக ஆசாரியர்களாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் உலகத்தை ஆளுகை செய்வோம். ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி உலகத்தை நம்முடைய கருத்தில் தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் உலகத்தை ஆளுகை செய்வோம். நம்மை சிருஷ்டித்த, இந்த உலகத்தில் வாழும்படி நாட்களை கொடுத்த தேவாதி தேவனுக்கு ஊழியம் செய்யும் ஊழியக்காரர்களாக நாம் காணப்படுவோம். நாமே இந்த பூமியில் ராஜாக்கள், நாமே இந்த பூமியில் தேவனுடைய ஊழியக்காரர்கள். அப்படிப்பட்ட மேலான அதிகாரத்தை கொடுத்த தேவனை நாம் உயர்த்தி அந்த அதிகாரத்தை நம்முடைய வாழ்விலை பயன்படுத்துவோம். நாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.